உங்களுக்கு பண்ணி காமிக்க போகிறது பர்ஃபெக்டாக ஒரு 3/4 kg ரெட் வெல்வெட் கேக் எப்படி பண்ணலாங்கிறது தான். ஃபஸ்ட்டு நான் அதோடைய பேஸ் எப்படி பண்ணுறதுன்னு பண்ணி காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்காக நான் ஒரு க்ளீனான பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கிறேன். மெஷர்மெண்ட் எல்லாம் 250 ml கப் தான். அதில் ஒரு 3/4 கப் அளவுக்கு மைதா, அதுக்கப்புறம் 3/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ஒரு பிஞ்ச் உப்பு, 3/4 டீஸ்பூன் கோகோ பவுடர். இது இவ்வளோத்தையும் எடுத்துகிட்டு நல்லா சலிச்சு எடுத்துடலாம். எப்போதுமே நம்ம கேக் பண்ணும்போது இந்த மாதிரி ஃப்ளோரை 3 வாட்டி குறையாமல் சலிச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் கேக்கு நல்லா ஃப்ளஃபியாக வரும். சலிச்சு அதை நம்ம மாற்றி வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஈரமே இல்லாத ஒரு க்ளீனான பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு 3 முட்டை சேர்த்துடலாம். அது கூடவே 3/4 டீஸ்பூன் அளவு வேனிலா எசன்ஸும் சேர்த்துறேன். கூடவே ஒரு 2-3 ட்ராப் அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸும் சேர்த்துடலாம். இந்த பைனாப்பிள் எசன்ஸ் சேர்க்கும்போது முட்டை ஸ்மெல் அவ்வளோவா தெரியாது. நிறைய பேர்த்துக்கு கேக்கு பண்ணும்போது முட்டை ஸ்மெல் அதிகமாக வருதுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி முட்டை பீட் பண்ணக்கூடிய டைமில் இந்த மாதிரி பைனாப்பிள் எசன்ஸ் ஒரு 2-3 ட்ராப் சேர்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த முட்டையோட ஸ்மெல் அவ்வளோவா இருக்காது. ஜஸ்ட் ஒன்று பீட் பண்ணதுக்கு அப்புறமா பவுடர் பண்ண சுகர், நம்ம மைதா எடுத்தோம் இல்லையா, அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு மைதா எவ்வளோ எடுத்தோமோ அதே அளவு பவுடர் பண்ண சுகரையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிடலாம். சுகரை மொத்தமாக கொட்ட வேணாம், 2-3 ட்ரிப்பாக போட்டு ஹை ஸ்பீடில் வச்சுட்டு ஹை ஸ்பீடில் வச்சுட்டு நல்லா ஃப்ளஃபியாக பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் பீட் பண்ணலாம். அது நல்லா ஃப்ளஃபியாக வந்துடும். பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளஃபியாக வந்துடுச்சு. அது கலர் எல்லோ கலர் எல்லாம் மாதிரி ஒயிட் கலரில் நல்லா ஃப்ளஃபியாக வந்துடும். அப்போது பீட்டரை 1ல் வச்சுட்டு ஸ்பீடை லோ பண்ணி 1ல் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயிலும் சேர்த்து கொடுத்துடலாம். சேர்த்து ஜஸ்ட் ஒரு ரவுண்டு ஒன்று மிக்ஸ் பண்ணி பீட்ரு ஆஃப் பண்ணிவிட்டு பீட்ரு மாற்றிட வேண்டியதுதான். இனி நமக்கு பீட்ரு தேவையில்லை. அதுக்கப்புறமா இனி பாலில் கொஞ்சமாக இதுக்கு தேவையான கலர் சேர்த்து எடுத்துடலாம். நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் பால் எடுத்திருக்கேன். ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பாலில் தணுப்பு இருக்கக்கூடாது. நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் உள்ள பால். அதில் 1/4 டீஸ்பூனும் இல்லாமல் 1/2 டீஸ்பூனும் இல்லாமல் இடையிலையா அந்த அளவுக்கு ரெட் ஜெல் கலர் எடுத்திருக்கேன். எடுத்து பால் கூட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் வந்து மேஜிக்கோட ஜெல் கலர் தான் எடுத்திருக்கேன். அது நல்லா பர்ஃபெக்டான ரெட் கலர் கொடுக்கும் கேக்குக்கு. எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மாற்றி வச்சிடலாம். இதில் நம்ம சலிச்சு வச்சுருந்த மைதா ஒரு ட்ரிப் போட்டுட்டு கொஞ்சமாக அந்த மில்கோட மிக்ஸு சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும், ஃபாஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறமா பால் சேர்த்துடலாம். அது ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்னும் ஃப்ளோரு சேர்த்துடலாம். அப்படி 2-3 வாட்டியாக சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கம்பைன் பண்ணி எடுத்துடலாம். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா மெயினாக இதில் நமக்கு வந்து வெல்வெட் டெக்ஸ்சர் கிடைக்கணும். அதுக்காக இதில் ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் ஒன்று சேர்க்க போகிறோம். அதுதான் பேக்கிங் சோடா ப்ளஸ் வினிகர். நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன். அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்க்கணும். சேர்க்கும்போது அது நல்லா நுரை கட்டி நல்லா பொங்கி வரும். அந்த டைமில் அதை இந்த பேட்டரில் சேர்த்துடலாம். நம்ம இது மிக்ஸ் பண்ணும்போது நல்லா நுரை கட்டி நல்லா பொங்கி வரும். அதை பேட்டரில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம வைக்கக்கூடாது, உடனேயே பேக்கிங் பண்ணிட வேண்டியதான். நான் வந்து ஆல்ரெடி ஒரு 7 இன்ச்சு பேனு பட்ரு க்ரீஸ் பண்ணி பட்ரு பேப்பரில் கவர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த 7 இன்ச் பேனில் இந்த பேட்டரை ஊற்றிடலாம். ஊற்றி ஜஸ்ட் இது மாதிரி ஒரு 2-3 வாட்டி டேப் பண்ணி கொடுத்துடலாம். கொடுத்துட்டு 180 டிகிரியில் 10 மினிட் ப்ரீஹீட் பண்ண ஓவனில் 30 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா பார்த்திங்களா, நல்லா ஃப்ளாட்டாக ரொம்ப அழகாக நல்ல கலராக ஸ்பாஞ்சியாக சூப்பராக ரெட் வெல்வெட் கேக் ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோதான், ரொம்ப சிம்பிளாக பண்ணலாம். இது எந்த கஷ்டமும் இல்லை, ஈஸியாக பண்ணிடலாம். மெஷர்மெண்ட் மட்டும் கரெக்டாக இருந்தால் போதும். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது, நல்லா ஃப்ளாட்டாக வந்திருக்கு, நல்லா ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு, நல்ல கலர் கிடச்சிருக்கு. அதுக்கப்புறமா ஒரு வெல்வெட் டெக்ஸ்சரும் அதில் இருக்குது. ரொம்ப சூப்பராக வந்துருச்சு. இவ்வளோதாங்க. இனி இதை 3 லேயராக கட் பண்ணி எடுத்துடலாம்.
இந்த வீடியோவில் ஸ்பாஞ்ச் எப்படி பண்ணுறதுன்னு மட்டும்தான் நான் காமிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வர வீடியோவில் இது எப்படி ஃப்ரோஸ்டிங் பண்ணுறது பண்ணி கரெக்டாக எவ்வளோ இது 3/4 kg அளவுக்கு இதை நம்ம ரெடி பண்ணி எடுக்கலாங்கிற வீடியோவை அடுத்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. ஃபீட்பேக்ஸ் எதாவது இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.